யூடியூப் நிறுவனம் ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர இருக்கு. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்து ஒரு தரப்பினர் பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் யூடியூப் தளத்தில் ஸ்பேம் கண்டென்ட்களை அடையாளம் காணும் வகையில் புதிய அப்டேட்டை அறிமுகம் செஞ்சு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதனால் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. ஒருவர் குறைஞ்சது 1000 ஃபாலோவர்ஸ்களையும் கடந்த 12 மாதங்களில் 4000 வாட்ச் ஹார்ஸ் அல்லது கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்வையாளர்கள் கொண்டவர்களுக்கு மட்டுமே இனி வருவாய் வழங்கப்படும். அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ரொம்ப குறைஞ்ச தரமாக இருந்தால் வருவாய் தரப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பதிவேற்றப்படும் வீடியோ, ஒரே மாதிரியான வீடியோக்களை எடுத்து மறுபடியும் பதிவேற்றுவது, ஏஐ துணையோட குறைந்த தரத்திலான வீடியோவை உருவாக்கி அதிக சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் வியூஸ்களை கொண்டு மானிட்டைசேஷன் ஆதாயம் பெறுகின்ற கிரியேட்டர்கள் இதில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. புதியதாக உருவாக்கும் படைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் மட்டும்தான் வருவாய் கிடைக்கும். அதே மாதிரி எந்த வகையான கண்டென்ட்டுக்கு வருமானம் இல்லை என்பதை யூடியூப் தரப்பில் இருந்து தெளிவாக சொல்லப்படலை. இந்த அப்டேட்டுகள் எல்லாம் தான் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு.